ஸோ இந்த சாப்டரில் வந்து ASP.NET MVCயோட லேஅவுட்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ASP.NETோட ரவுட்டிங் என்ஜின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ MVC லேஅவுட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, நார்மல் ASP.NET MVCயில் பார்த்த லேஅவுட்ஸ் மாதிரியே தான் இதுலேயும் அந்த லேஅவுட்ஸ் இருக்கும். ஸோ லேஅவுட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு வெப்பேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதாவது வந்து ஹெடர் செக்ஷன் எப்படி இருக்கணும், அதோட நேவிகேஷன் செக்ஷன் எப்படி இருக்கும், அதோட செக்ஷன்ஸ், அதோட ஃபுட்டர்ஸ் அண்ட் அப்போ அதோட ஆர்டிகல் செக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அசைன் பண்ணுறது தான் வந்து இந்த லேஅவுட். ஸோ இந்த லேஅவுட்ஸில் வந்து நம்ம பேசிக் கான்செப்ட்ஸில் பார்த்த மாதிரியே தான், அதாவது வந்துட்டு ஒரு மல்டிபிள் வெப்பேஜஸ்க்கு, அதாவது வந்து ஒரு சிங்கிள் வெப்சைட்டில் இருக்கிற மல்டிபிள் வெப்பேஜஸ்க்கு வந்து சேம் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இருந்ததுன்னா அதை எப்படி வந்து சிங்கிளாக ஒரே ஒரு இதில் மட்டும் ரைட் பண்ணி அதை வந்து எப்படி மற்ற டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த லேஅவுட் கான்செப்ட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கும் நம்ம இந்த ரேசர் கான்செப்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த அட் அண்ட் கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து லேஅவுட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த லேஅவுட் பார்த்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம MVC லேஅவுட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரவுட்டிங் என்ஜின்ஸ். ஸோ ரவுட்டிங் என்ஜின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ண உடனே டிஃபால்ட்டாக எப்படி எதுக்கு ரவுட் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே எனக்கு இண்டெக்ஸ் பேஜுக்கு பதிலாக வேற ஒரு பேஜ் தான் டிஃபால்ட்டாக தெரியணும் அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ரவுட்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ரவுட்டிங் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரவுட்டிங் என்ஜினுங்கிற சிஎஸ் ஃபைல் நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து நம்மளோட அப்ளிகேஷனோட ப்ராஜெக்ட் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் வந்துட்டு ஆப் டேட்டா இல்லை ஆப் கண்டென்ட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் வந்துட்டு ரவுட் கான்ஃபிக் டாட் சிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ரவுட் கான்ஃபிக் டாட் சிஎஸ்ங்கிற ஃபைலில் தான் வந்துட்டு நம்ம அந்த ரவுட்டிங் கான்ஃபிகரன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ASP.NETல வந்து எப்படி ஒரு கஸ்டமாக ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணுறது, தென் வந்து எப்படி வந்து ரவுட்டிங் இன்ஜினில் வந்து நம்ம ரவுட்ஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன்லேயே வந்துட்டு இந்த index.cs HTML வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பிளாங்காக இருக்குது. ஸோ இதுக்கே வந்து எப்படி நம்ம ஒரு லேஅவுட் கோட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்து site.css அப்படிங்கிற ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஷேர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு லேஅவுட்ஸை வந்து இது ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ இந்த லேஅவுட்ஸ் பார்த்தோன்னா வந்து எல்லாமே ரெண்டராக இருக்குது, பட் எந்த ஒரு டிசைனுமே இல்லை. ஸோ இப்போ இந்த லேஅவுட்ஸில் வந்துட்டு நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம ஒரு ஹெட்டரை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற ஒரு ஹெடர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ வந்து இந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் ஆனவுடனே வந்துட்டு நமக்கு அவுட்புட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மாஸ்டர் லேஅவுட் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ இப்போ ரன் பண்ண உடனே டிஃபால்ட்டாக இண்டெக்ஸில் வந்து எப்படி அந்த இன்ஃபோ மீடியா அப்படிங்கிறத வருதுங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஃபோ மீடியா அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்துருச்சு. எதனால அப்படின்னா வந்து நம்ம மாஸ்டர் லேஅவுட்டில் இதை கான்ஃபிகர் பண்ணதுனால வந்து நமக்கு இன்ஃபோ மீடியா அப்படிங்கிறது அந்த லேஅவுட் டாட் HTML நம்ம கொடுத்த உடனே நமக்கு எல்லா இடத்துலையுமே இது வந்துடும். ஸோ அகைன் இப்போ நம்ம ஆட் அப்படிங்கிற பேஜுக்கு போய் இதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணாலும் நமக்கு அந்த இன்ஃபோ மீடியா அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லேஅவுட் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த லேஅவுட்டில் வந்து ஒரு ஃபுட்டர் ஆட் பண்ணி அது எப்படி வந்து எல்லா பேஜஸ்லையும் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபுட்டரில் வந்து இந்த பாடி கீழே இருக்க ஃபுட்டர்ஸில் தான் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபுட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுட்டரில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு காப்பிரைட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆம்பர்சண்ட் காப்பி அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ காப்பிரைட் இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற ஒரு நேம் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபுட்டர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டென்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கிற site.cssங்கிற ஸ்டைல்ஸில் வந்து இப்போ நம்ம அந்த ஃபுட்டர் ஸ்டைல்ஸை நம்ம மாற்றுறோம். ஸோ ஃபுட்டர் அப்படின்ற டேகுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம வந்து கிரே அப்படின்ற ஒரு கலர் கொடுக்குறோம், இல்லைனா வந்து ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர் நமக்கு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பேக்ரவுண்ட் ப்ளூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட வித்தை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ வித் இஸ் ஈக்குவல் டு ஸோ 100% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஹைட் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஹைட் வந்து 100 பிக்சல்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்க கண்டென்ட்டோட கலர் வந்து நம்ம ஒயிட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபுட்டருக்கான ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபுட்டர் வந்து டிஸ்பிளே ஆகலை, பட் வந்து அந்த காப்பிரைட் இன்ஃபோ மீடியாங்கிறது வந்துருச்சு. பட் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு அப்ளை ஆகலை. ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். வித் வந்து 100% அப்படின்னு கொடுத்தாலுமே நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ வந்து 1366 பிக்சல்ஸ் அப்படிங்கிற பிக்சல் சைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஸ்டில் நமக்கு வந்து கலர்ஸ் அப்ளை ஆகலை. எதனால அந்த கலர்ஸ் அப்ளை ஆகலை அப்படின்னு பார்த்தா, அந்த சைட் டாட் சிஎஸ்எஸ் வந்து நம்ம கரெக்டாக இம்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த இம்போர்ட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சைட் டாட் சிஎஸ்எஸில் வந்துட்டு நம்ம இந்த அகைன் அந்த அண்டர்ஸ்கோர் லேஅவுட் டாட் சிஎஸ் HTML வந்துட்டு இந்த கண்டென்ட்ஸில் வந்து ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற அந்த சைட் டாட் சிஎஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகைன்ஸ் வந்து ஸ்டைல்ஸ் டாட் ரெண்டர் அப்படின்னு கொடுத்து ஸோ இதில் வந்து சைட் டாட் சிஎஸ்எஸ் வந்து நம்ம அகைன் நம்ம இம்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் /css /site டாட் சிஎஸ் ஸோ சைட் டாட் சிஎஸ்எஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அவுட்புட்ஸ் கிடைக்குதா என்ன அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து அந்த சைட் டாட் சிஎஸ்எஸ் வந்து இம்போர்ட் பண்ண முடியல. பட் அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் ரெல் அப்படின்னு கொடுத்து நம்ம ஆஸ் யூஷுவலாக HTML எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்டைல் ஷீட்டை கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து hrefல வந்துட்டு நம்ம எப்படி URL பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ @url டாட் கண்டென்ட் அப்படிங்கிறது கொடுத்து ஸோ இந்த கண்டென்ட்டில் வந்து டபுள் குவாட்ஸ்குள்ளே வந்து எப்படி சிஎஸ்எஸ்ட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து டில்டு சிம்பிள் யூஸ் பண்ணி கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி /site டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜை சேவ் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம ரீசெட் கொடுத்துட்டு அதோட அவுட்புட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த அவுட்புட்ஸ் வந்து எக்ஸாக்டாக கிளியராக வந்துருச்சு. ஸோ அந்த இன்ஃபோமீடியா அப்படிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. அது தென் ஃபுட்டர் கலர் வந்து ஈஸியாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆட் அப்படிங்கிற பேஜுக்கு போய் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து அகைன் இதுலேயும் வந்து நமக்கு அந்த ஃபுட்டர் வந்து ஈஸியாக அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ASP.NET லேஅவுட்ஸ் நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரவுட்டிங் இன்ஜின் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரவுட்டிங்ஸ் ஸோ ஆப் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனோம்னா route config.cs அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட்ஸாக வந்து ஒரு நியூ கண்ட்ரோலர் கொடுத்து அதில் அந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரோலருக்கு தான் நம்ம வந்து இதை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஆக்ஷனை வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஆக்ஷனுக்கு தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் எனக்கு வந்து இந்த பேஜுக்கு பதிலாக வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வியூ இண்டெக்ஸ்க்குள்ளே வந்துட்டு இன்னொரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆட் வியூவில் வந்துட்டு நம்ம வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வெல்கம் டாட் HTML. ஸோ இதில் வந்து வெல்கம் டு அவர் வெப்சைட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து இந்த பேஜ் தான் எனக்கு ரன் ஆகிறப்போ வந்து இனிஷியலாக ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்ட்ரோலரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அகைன் வந்து வெல்கம்காக நம்ம ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம C# ஃபைலை வந்து ரன் ஆகிறப்ப எடிட் பண்ண முடியாது. அதனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பப்ளிக் ஆக்ஷன் ரிசல்ட்னு கொடுத்து ஸோ வெல்கம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ வெல்கம்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வியூ அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த வெல்கம் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆனவனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்கம் பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த வெல்கம் பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக அந்த ரவுட் கான்ஃபிகில் நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ ஆக்ஷனில் வந்துட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணோடனே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பேஜ் ரன் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக போனோடனே நமக்கு வந்து வெல்கம் டு அவர் வெப்சைட் அதுதான் வந்திருக்கு. நமக்கு நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃபார்ம்ஸ் வரவே இல்லை. ஸோ இதுதான் வந்து ரவுட்டிங் கான்ஃபிகோட மேஜர் அட்வான்டேஜ். அதனால் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த வெப் பேஜை வந்து ஈஸியாக ரவுட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து எனக்கு என்ன பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது கூட நம்ம இதனால் ரவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம ASP.NETோட MVC லேஅவுட்ஸ் பார்த்தோம் அண்ட் ரவுட் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். தென் இது ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு நம்ம அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதாவது லைக் ஆக்ஷன் ஃபில்டர்ஸ் அதில் வந்து எப்படி AJAX சப்போர்ட் ஆகுது, தென் அதோட பண்ட்லிங் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.